இயற்கையை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது நம்ம சேனல் பேனாமலை. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கன்சூமர் கேஸ் பத்தின விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் மோரோவர் அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. முதல்ல அந்த வழக்கினுடைய சுருக்கத்தை பத்தி நான் உங்களுக்கு ஒரு கதையா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த வழக்கு எப்படி நடத்தப்பட்டது, அது என்ன தீர்வு கிடைச்சது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன் இந்த வழக்கை காணொலியா நம்ம சேனல்ல போறோம் அப்படின்னா, மெயின் திங் என்ன அப்படின்னா இது போல நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏற்கனவே இது போன்று யாராவது அதனால பாதிக்கப்பட்டிருந்தா, அந்த நான் சொல்லக்கூடிய ஃபேக்ட் ரிலேட்டடா நான் சொல்லக்கூடிய நிகழ்வு சம்பந்தமா யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, நீங்களும் உங்களுக்கான உரிமையை நிலைநாட்டிக்க, உங்களுக்கான ரைட்ஸை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு வழக்கு ஒரு முன்தீர்ப்பாகவும் எடுத்துக்காட்டாகவும் எடுத்துக்கிட்டு எல்லா பீப்புளும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை போடுறேன். என்ன ஃபேக்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தமிழக அரசு போக்குவரத்து கழகம் TNSETC அதில் நடந்த ஒரு சம்பவம் தான். என்ன நிகழ்வு அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எல்லா வழக்கறிஞர்களுடைய தன்னை வழக்கறிஞராக பிரமாணம் பண்ணிக்கக்கூடிய நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு அருமையான நிகழ்வா எல்லாரோட வாழ்க்கையிலும் அமையும். ஆனா என்னுடைய வழக்கறிஞர் பிரமாண நிகழ்வானது ஒரு வழக்கினுடைய தொடக்கமா, அதுவும் நுகர்வோர் நீதிமன்றத்துல நடத்தப்பட வேண்டிய ஒரு வழக்கா உருவாயிருச்சு. அதுல தீர்வும் கண்டிருக்கும். அந்த வழக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வழக்கை விசாரிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு நடந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்துல நடந்துச்சு. மதுரை மாவட்ட நுகர்வோர் ஆணையம் சொல்லுவாங்க, நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, அங்க நடந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நான் என்னுடைய வழக்கறிஞர் பிரமாண நிகழ்வான சென்னை உயர்நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்துச்சு. அது சம்பந்தமா நான் எப்போதுமே தொடர்வண்டியில தான் பயணம் மேற்கொள்வது. சென்னை பயணங்கள் எல்லாமே தொடர்வண்டியை தான் முற்றிலும் சார்ந்திருப்பேன். ஏன் அப்படின்னா, சரியான நேரத்துக்கு தொடர்வண்டி போயிடும், ரொம்ப லேட் ஆகாது. ஸோ அதனால நம்மளுடைய பயணம் எந்த விதத்திலும் தடைபடாது அப்படின்ற ஒரு காசு அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தொடர்வண்டியில போனா டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரிசர்வேஷன் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது நாளை மறுநாள் இல்லை நாளைக்கு அப்படின்ற பட்சத்துல முதல் நாள் இல்லை 2 நாள் முன்னாடி, அதான் கரெக்டா 2 நாள் இல்லை 1 நாள் முன்னாடி தான் அவங்களுக்கு என்னைக்கு என்ரோல்மெண்ட் டேட்ன்றது பார் கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நெருக்கடிக்கான சூழ்நிலையில தொடர்வண்டி பயணத்தினுடைய முன்பதிவு சரியா பண்ண முடியாம போன காரணத்தினால நான் நம்மளுடைய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை, விரைவு போக்குவரத்து கழகத்தை நம்பி எனக்கு 25/10/2024 அந்த தேதியில காலையில 10 மணிக்கு அந்த நிகழ்வு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தாங்க. அதுல எனக்கு ஷெட்யூல் அந்த டயத்துல எனக்கு ஸ்லாட் கிரியேட் ஆயிருந்துச்சு. அந்த டயத்துல நான் போய் என்னுடைய என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் 24ஆம் தேதி எனக்கு வந்ததே தகவல் 23, 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்வுக்காக போகணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின் டிக்கெட் செக் பண்றது கிடைக்கல. சரி, ஓகே, TNSTCல புக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸோ டிக்கெட் எடுத்து பார்க்கும்போது புக்கிங் டிக்கெட் இருந்துச்சு. திருநெல்வேலி டு திருவான்மையூர் போகக்கூடிய ஒரு செமி ஸ்லீப்பர் நினைக்கிறேன் அந்த பஸ். ஸோ அந்த பஸ்ல டிக்கெட் 435 485 அந்த கணிசமா அந்த தொகை இருந்துச்சு. நான் அந்த தொகையை கூட மென்ஷன் பண்ணி 485 ரூபாய். ஸோ நான் புக் பண்ண சீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோயர் பெர்த் நான் ஏசி பஸ் அந்த பஸ். ஸோ ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த பேருந்து இரவு 9 மணிக்கு மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் எடுத்து மறுநாள் விடிய காலையில 4:15 மணிக்கு தாம்பரம் பேருந்து நிறுத்தத்தை போய் சென்றடையும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த TNSTC ஆப்ல கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் நான் முதல் புக் பண்றேன். பஸ் எடுக்கிறதுக்கே எனக்கு கால் பண்றாங்க, மெசேஜ் வருது. யூஸ்வல் ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பரா நடந்துச்சு. எனக்கு 8:30 மணிக்கு பஸ் வந்துடும் அப்படின்றதுக்காக எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. யாரோ சம்திங் கண்டக்டரோ இல்லை டிரைவரான்னு தெரியல, எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அந்த பேரில் நான் மாட்டுத்தாவணி சரியா போயிட்டேன். நல்ல மழையும் எனக்கு இருந்துச்சு.
ஸோ ஒருவேளை மழை பெஞ்ச காரணமாக தான் வந்து பேருந்து தாமதமாக எடுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். 9 மணிக்கு எடுக்க வேண்டிய பேருந்து மாட்டுத்தாவணிலேருந்து எடுக்கும்போது 10 மணி ஆயிடுச்சு. மழையும் நல்லா நின்றுச்சு, நல்லா மழை பெஞ்சிச்சு. ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சிச்சு, நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு சக பயணியை வந்து எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு முறை இல்லாமல் நான் இந்த மாதிரி இங்கே இத்தனை மணிக்கு பேருந்து வந்துடும், நீங்கள் வந்துடுங்க. ஒரு நிறைய பேர் வந்து இயல்பாகவே வந்து ஒருமையில தான் பேசுகிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. சிலர் அப்படி அந்த பண்புடன் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பண்பு வந்து ஏற்கத்தக்கதுடையதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது இல்லை தான். குறைஞ்சபட்சம் ஒரு வயசில் சின்ன பசங்களாக இருந்தாலும் தம்பி போங்க வாங்க அப்படின்ற ஒரு நீ போவான்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதன் மூலம் இந்த பதிவு மூலமாக எல்லா அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இந்த வேண்டுகோளையும் நான் வந்து யாராவது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் நீங்கள் மரியாதையாக கூப்பிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த வழக்கில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களாக நீதிமன்றத்தில் வந்து கருதப்பட்டுச்சு. நம்ம அதை முக்கியமான ஆர்கியூமெண்ட்ஸாகவும் வச்சோம். அப்படி பார்க்கும்போது 8:30 மணிக்கு ஃபோன் வருது, ஸோ வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டயத்துக்கு பேருந்து வந்துடும் எடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நானும் வந்துட்டு மழையும் பொருட்படுத்தாமல் சரியான நேரத்துக்கு வந்து பேருந்தில் ஏறிட்டேன். 1 மணி நேரம் சும்மா அப்படியே வந்துட்டு பயணிகள் ஏற்றுறன்ற பேரில் அப்படியே மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இப்போ எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு இருக்குது டான்டி கலவாசில் 1 ஹவர் பஸ்ஸை வந்து நிறுத்திட்டு அப்படியே விட்டாங்க. சரி எடுத்து திண்டுக்கல் போகிற வழியில் ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேருந்தை வந்து சாப்பிட்றதுக்காக டெம்பிள் சிட்டி ஹோட்டல் வாசலில் நிற்பாட்டாங்க. அப்போ நான் கண்டக்டர் அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி பஸ் 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு சார், நீங்கள் வந்து காலையில் எத்தனை மணிக்கு வந்து போய் தாம்பரம் பேருந்து நிலையத்துக்கு போகும் அப்படின்னு நான் கேட்குறேன். 5:15 போல் போயிடும் அப்படின்ற மாதிரி சும்மா இயல்பாக வந்து தகவல் சொல்கிறாங்க. நானும் சரி ஓகே 1 மணி நேரம் தான் லேட்டு, எப்படியும் ட்ராவலிங்கில் வந்து அதை எப்படியாவது மீட் அவுட் பண்ணி சீக்கிரம் போயிடுவாங்கன்ற நம்பிக்கையில் நானும் சரி பேருந்தில் ஏறி தூங்கிட்டேன். பேருந்து காலையில் 6:30 மணிக்கு இது கூட வந்துட்டு பேருந்து சீக்கிரமாக வந்துடும். ஒட்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் வீட்டுக்கு வந்து போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் தாம்பரத்துலேருந்து ஒட்டியம்பாக்கம் போய் அங்கேருந்து நான் வந்து சென்னை ஹைகோர்ட் போகிறதா வந்து பிளான். அதனால என்னுடைய ஃப்ரெண்டை வந்து தாம்பரம் வந்து காலையில் சீக்கிரமாகவே 7 மணி வர சொல்லிட்டேன். ஒரு 5 o'clock வர சொல்லிட்டேன். இந்த தருவாயில் அவனும் 5 மணிக்கு வந்துட்டு 5:30 மணிக்கு வந்தான்னு நினைக்கிறேன். நான் காலையில் ஒரு 5:45 6 மணி போல் எந்திரிச்சு அவனுக்கு ஃபோன் அடிச்சு எழுப்பி விடும்போது நான் பார்க்குறேன் பேருந்து வந்து பைபாஸில் போயிட்டு எங்கன்னு பார்த்தா மேல்மருவத்தூர். என்னடான்னு பார்த்தா எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்னு மேப் எடுத்து பார்க்கும்போது அது மேல்மருவத்தூர் தான் போகுது. திருப்பி நான் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஸோ அங்கே கண்டக்டர் சீட்டுக்கு போய் கேட்க போகிறேன். அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டக்டர் இல்லை, அதனால் டிரைவர்கிட்ட கேட்குறேன், சார் அண்ணா நீங்கள் இந்த மாதிரி பேருந்து லேட்டாக போயிட்டு இருக்கு, எப்போ வந்து தாம்பரம் ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப லெத்தாச்சிக்காக ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறேன். ஏன்னா அந்த நிகழ்வு எவ்வளோ முக்கியமானது, அந்த பேருந்து சரியான நேரத்துக்கு போனால் தான் நாங்கள் சரியான நேரத்துக்கு போக முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கேன், அதை அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காரு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி பேருந்து தான் டைமிங் இருந்துச்சு, நீங்கள் இவ்வளோ லேட்டாக போவீங்க, எப்போ போவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்னோட இஷ்டத்துக்குலாம் பேருந்து ஓட்ட முடியாது அப்படின்னு தரைக்குறவாக பேசிட்டு மரியாதை இல்லாமல் பேசுனாங்க. பேசிட்டு நீ ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ண, எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, நான் ஓட்டுறதான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஸ்லாங்கில் வந்து சத்தம் போடுறாரு டிரைவர். அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி பேருந்து ஓட்டுநரை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அது எல்லா பயணிகளுக்கும் சிரமத்தை உண்டாகும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல நானும் இருக்கையில் வந்துட்டு அமர்ந்துட்டேன். இது கூட வந்துட்டு இருக்கையில் அமர்ந்துட்டு உடனே வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி புகார் தெரிவிக்கிறப்ப ஃபோன் போகுது, யாரும் அட்டன் பண்ணலை. சரி ஓகே போகுது. இது கூட என்னுடைய நண்பன் வந்து இந்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் காத்துட்டு இருக்கான். நாளை 5 மணிலேருந்து பேருந்து கடைசியாக போன நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7:20க்கு மேலே தான் போச்சு. இதனால் நான் என்னுடைய நண்பன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தாமதமாகிடுச்சு. நான் என்னை தயார் பண்ணி நாங்கள் செல்றதுக்கு வந்து எனக்கு மிகுந்த சிரமத்துக்குள்ள நான் உட்படுத்தப்பட்டேன். ஏன்னா வந்து பைக்கில் போயிட்டு லேட் ஆகிட்டு அங்கேருந்து ஒட்டியம்பாக்கத்துலேருந்து வேளச்சேரி லிட்டில் மவுண்ட்லேருந்து மெட்ரோ ஏறி போகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரேபிடோ புக் பண்ணி போய் அந்த அலைச்சல் இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் ஒன்று அன்னைக்கு எனக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அப்படியே நான் சரியாக போயிருந்தாலும் கூட லேட்டாக போயிருந்திருக்கையும் என்னுடைய என்ரோல்மெண்ட் வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கணும். இவ்வளோ நெருக்கடிகளுக்கும்
உட்பகுத்தின அந்த பேருந்து பயணம் வந்து என்னுடைய இனியதொரு இனிய ஒரு பயணமாக அமைய வேண்டிய அந்த பேருந்து பயணமானது உண்மையாகவே ரொம்ப வருத்தத்துக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பேருந்து பயணமா அன்னைக்கு வந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை நம்பினதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வெகுமதியாக அன்னைக்கு இருந்துச்சு. ரொம்ப வருத்தத்தையும் உண்டாக்குச்சு. ஏன்னா வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், எல்லா சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் தெரியும், வழக்கறிஞராக தன்னை பிரமாணம் பண்ணிக்கக்கூடிய நிகழ்வுக்கு போறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கூட எல்லாருமே வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருமே அது ஒரு மெமரபிள் டேவா, செகண்ட் பர்த்டேவா வந்து அதை வந்து ஒரு ப்ரீசியஸான டேவா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நானும் அது போலதான் நிம்மதியாக போகணும், இருக்கையில் அமர்ந்துட்டு நல்லா தூங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் விரைவு போக்குறதுக்காக தமிழக விரைவு போக்குறதுக்காக நம்பி அந்த முன்பதிவு சீட்டையும் புக் பண்ணேன். ஆனா இப்படி நடந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு. இது கூட என்னுடைய நினைவுக்காக நான் எடுக்கப்பட்ட புகைப்படம், பேருந்து புகைப்படம், பஸ் டிக்கெட், இது எல்லாத்தையும் வந்து என்னுடைய நினைவுகளா வந்து நான் சேகரிச்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் பின்னாடி சொல்றேன். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து சரியாகி நான் போயிட்டு என்னுடைய நிகழ்வை வந்து ரொம்ப தாமதமாக வந்து நிகழ்வு கட்டன் பண்ணி அன்னைக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. இது வந்து கேஸ் சம்மரி ஃபேக்ட், இவ்வளவுதான் நடந்துச்சு. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக நான் வந்து மதுரை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மதுரையில வந்துட்டு ஒரு வழக்கு கன்சியூமர் கேஸா வந்து சிசி நம்பரா ஃபைல் ஆகி 2025 ஃபைல் ஆகுது 50/2025 அப்படின்னு. அந்த வழக்குல தரப்பினர்கள் வந்து நாம் புகார்தாரரான எதிர்மனுதாரர்களா வந்து மேலாண்மை இயக்குனர் அரசு விரைவு போக்குவரத்து கழகம், திருவள்ளுவர் இல்லம், பல்லவன் சாலை, சென்னை. இவங்க ஃபர்ஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டியா வந்திருந்தாங்க. செகண்ட் வந்து யாரை சேர்த்தோம் அப்படின்னா வந்து கோட்ட மேலாளர், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், திருநெல்வேலி கோட்டம், திருநெல்வேலி மாவட்டம். ஏன்னா திருநெல்வேலியில தான் அந்த பேர் வந்து கிளம்புது. மூன்றாவது வந்துட்டு கோட்ட மேலாளர், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், மதுரை கோட்டம், மதுரை. ஸோ இந்த 3 பேரும் தரப்பினராக சேர்த்தோம். இதுல 2-3 தரப்பினர்கள் வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து அப்பியர் ஆகல. ஃபர்ஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி மட்டும் அப்பியர் ஆகி அவங்களுடைய எதிர்பார்ப்பு முன் வச்சாங்க நுகர்வோர் ஆணையத்துல. ஆனா அவங்களுடைய கன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மழை பெஞ்சிச்சு, அதனால ரோட் பிரேக்ஸ் அதுன்னு ஏதோ போய் புகார் யூஸ்வலா சொல்லுவோம்ல காரணங்கள், அது போல காரணங்களை சொன்னாங்க. அதுக்கு அவங்க தாக்கல் பண்ண ஆவணமா வந்து ஆன்லைன் டிக்கெட்டுடைய ரெசிப்ட் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில வந்துட்டு இதே நேரத்துல என்னை விட லேட்டா புக் பண்ணி 11 மணிக்கு என் கூட ஏறின இன்னொரு ஸ்டூடெண்ட், என்னோட ஃப்ரெண்டு, அவங்க சரியா காலையில வந்து 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ ரீச் பண்ணிட்டாங்க. ஆனா நான் முன்னதாகவே முன்கூட்டியே பிளான் பண்ணி இந்த டயத்துல போகணும், இப்படிதான் போகணும் முடிவு பண்ணி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை நம்பி வந்து நான் டிக்கெட் முன்பதிவு பண்ணி போனேன். அப்படி போகும்போது எனக்கு அது மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு அந்த பயணம். அதன் விளைவாக இந்த ஒரு ஆணையத்துல வந்து இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணி அது விசாரணைக்கு எடுத்து உரிய காலத்துல வந்து ஆணையம் வந்து அதை விசாரிச்சாங்க. விசாரிச்சு அதுக்கு தீர்வும் கொடுத்தாங்க. அந்த நுகர்வோர் வழக்குல வந்து நம்ம போட்ட ஆவணங்கள் என்ன அப்படின்றத வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட கிளாரிபிகேஷனுக்காக நான் அதை சொல்றேன். பயணச்சீட்டின் திரை புகைப்பட நகல், பஸ் டிக்கெட்டோட ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபோன்பேல தான் நான் வந்து அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்றதுக்கான பேமெண்ட் வந்து ரெசிப்ட் வந்து கிரியேட் ஆச்சு. அந்த ரெசிப்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய ஆப்போடைய ஸ்க்ரீன், அந்த இன்டர்ஃபேஸ் எந்தெந்த டைமிங்ல போகும் அப்படின்ற அந்த பஸ் இந்த லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்க்ரீன்ஷாட். நமக்கு ஒரு மெசேஜ் வரும் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கன்சர்ன் மொபைல் நம்பருக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜோடைய மெசேஜ் காப்பி, அதுக்கப்புறம் பஸ்ஸோட ஃபோட்டோ. நான் அங்கே ஒரு டிஎம் பக்கத்துலேருந்து ரெட் ஹில்ஸ் லிட்டில் மவுண்ட் வரைக்கும் வந்து ரேபிடோல தான் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவானுச்சு. அந்த பயணத்தின் விளைவாக அதுக்கு பே பண்ண பே ரிசிப்ட். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து 1, 2, 3 எதிர்மனுதாரர்களுக்கு அனுப்பிய புகார் மனு, அதனுடைய நகல்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஆவணங்களா அனுப்பிச்சு இந்த புகார் மனு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சோம். எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 35 கீழ் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. உரிய காலக்கெடுவுக்குள்ள வந்து மதுரை நுகர்வோர் ஆணையம் வந்து இந்த வழக்கை விசாரணை செஞ்சாங்க.
விசாரணை செய்து அதுக்கான உரிய கிளைம் அமௌண்ட்னு சொல்லக்கூடிய நம்ம 1 லட்ச ரூபாய் கிளைம் கேட்டிருந்தோம். இழப்பீடு தொகையா 1 லட்ச ரூபாய் கேட்டிருந்தோம். அதுக்கு ஆணையம் இழப்பீடா எவ்வளவு அவார்ட் பண்ணாங்க அப்படின்னா காம்பன்சேஷனா இந்த வழக்கினுடைய இழப்பீடா 10,000 ரூபாயும், அந்த 10,000 ரூபாய் எதுக்கு அப்படின்னா மென்டல் ஆக்ட்னு சொல்லக்கூடிய நம்ம மன ரீதியா புகார்தாரர் அனுபவிச்ச சிரமங்களுக்காக ஒரு 10,000 ரூபாயும், அதுக்கப்புறம் காஸ்டா இழப்பீடா இன்னொரு 10,000 ரூபாய். அது யார்கிட்ட வசூலிக்கப்படணும் அப்படின்னா க்ரூ மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இவங்க 2 பேருடைய சம்பளத்திலிருந்து 5,000 வீதமாக பிடித்தம் செய்து அதை புகார்தாரருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருந்தாங்க. அவார்டு அமௌண்ட்டை பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வித்தின் 40 அந்த ஆர்டர் காப்பி அவங்களுடைய கைக்கு கிடைச்ச 45 நாட்கள்ல கொடுக்கணும். ஒருவேளை அவங்க அப்பீல் போறாங்க இல்ல டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு மதுரை நுகர்வோர் ஆணையம் எனக்கு வழங்குச்சு. ஒரு மிக சரியான விசாரணை, மிக சரியான ஒரு தீர்ப்பு சரியான சூழ்நிலையில வழங்கப்பட்டது. இது போன்று உங்களுக்கு ஏதேனும் பயண சிரமங்கள் இல்ல பயணத்துல கண்டக்டர் அசிங்கமா பேசிட்டாங்க, திட்டுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய ரைட்ஸ் நீங்க கன்சர்ன் கோர்ட்ல ஃபைல் பண்ணி கேஸா ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணலாம். இது கூடால எல்லா அரசு நிறுவனங்களுக்கு இல்ல யாரெல்லாம் பணியாற்றுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது கேஸ் பஸ் ரிலேட்டடான கேஸ்னால நான் சொல்றேன், எவ்ரி கண்டக்டர் அண்ட் டிரைவர் நேம் பேஜ் போட்டுருக்கணும். கண்டிப்பா யூனிஃபார்ம் ப்ராப்பர் யூனிஃபார்ம்ல இருக்கணும். ஐடி கார்டு கண்டிப்பா போட்டு வந்துருக்கணும். இந்த 2 விஷயமும் கண்டக்டர் டிரைவர் 2 பேருமே பண்ணல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வழக்குல சொல்லி இதுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்தை அணுகி உரிய தீர்ப்பையும் பெற்றிருக்கோம். இது போன்று உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியங்கள் அரசு தரப்பு போக்குவரத்து கழகத்தின் மூலமாகவோ இல்ல தனியார் தரப்பு போக்குவரத்து கழகத்தின் மூலமாகவோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏதேனும் நடந்துச்சு அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல அதுக்கு நீங்க அவேரா இருந்து சரியான நீதியை நீதிமன்றத்தின் மூலமாக அணுகி பெறுவதற்கு இந்த வீடியோவை ஒரு பயனுள்ள வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற புகார்கள் சம்பந்தமாகவோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதேனும் நடந்திருந்தால் இல்ல ரொம்ப காமனா ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா இது போல நீங்க ஏதாவது சஃபரா இருந்தீங்க அப்படின்னா அதை தாராளமா இந்த கமெண்ட்ல இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன ரெமடிஸ் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இதுக்கப்புறம் ஏதாவது நீங்க இது மாதிரி கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நடக்குது அப்படின்னா தாராளமா நீங்க இது சம்பந்தமான எந்த ஒரு சட்ட உதவிக்காகவும் நீங்க என்னை அணுகலாம். அதுக்கு நீங்க டைரக்டா முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல கமெண்டா எழுதி அனுப்புங்க. அதுக்கான தீர்வழிகளை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.